எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பங்குகளில் கேஸ் நிரப்பி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக தாக்குதல் நடத்தியதால் கடந்த மார்ச் மாதம் முதல் பெட்ரோல், டீசல், சமையலுக்கான கேஸ், ஆட்டோ, எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் பல்வேறு தனியார் கேஸ் நிலையங்களில் கடந்த மாதம் முதல் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுத்துறை நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி பங்குகளில் மட்டுமே குறைந்த அளவு கேஸ் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை சிஐடி நகரில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பி செல்கின்றனர். மேலும் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் சில கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 56 ரூபாய் விற்ற எல்பிஜி இன்னைக்கு இங்கே 84 ரூபாய், சூப்பர் கேஸில் 94 ரூபாய், கோ கேஸில் 100 ரூபாய். ஒரு பங்கில் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. நான் ரெண்டாவது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஹவர் நின்று இங்கேருந்து அப்படி சுற்றிக்கிட்டு வரும். ஒரு ஹவர் ஆகுது. இப்போ 500 ரூபாய்க்கு ஓட்டினேன், 500 ரூபாய் கேஸ் போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 500 ரூபா ஓட்டினா மறுபடியும் கேஸ் தான் போகணும். ஓட்டுறோம், கேஸ் போடுறோம், எங்கள் வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா விலையும் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, எல்லாம் வச்சு எங்கள் வருமானம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து அதே மீட்ரு கட்டணை வச்சு இப்போ என்ன வாழ்கிறதுனே தெரியல. வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் எங்கள் குடும்ப வாழ்வாதாரம், எங்களுடைய மன உளைச்சல் ரொம்ப ஓவராக இருக்குது. ரெண்டாவது போகும்போது 500 ரூபாய்க்கு மேலே போடவும் மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தான் டிமாண்ட் சில பங்கில் பண்ணுறாங்க. ஆனால் இது அரசாங்கம் கூடிய வரையில் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பற்றாக்குறை இருக்குது, ஆனால் அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். 56 ரூபா விற்ற கேஸ் இப்போ 95 ரூபா, 85 ரூபா, 84 ரூபான்னு வருது. அதே கோ கேஸில் பார்த்தா 100 ரூபான்னு போடுறாங்க. அதனால் அப்படியே டபுள் ஆகிப்போச்சு. அப்போ நாங்கள் வர கஸ்டமர்கிட்ட இதை சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க நான் இவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணி 50 ரூபா தான் தருவோம், 60 ரூபா தான் தருவேன்னு சொல்கிறாங்க.